ஹலோ ஆல் வணக்கம் பீரா, வெல்கம் டு த ஷோ. இந்தியா ஸ்குவாட் வந்துருச்சு. அதை பத்தி தான் பேச போறோம். ஸ்குவாடை நான் படிச்சிட வழக்கம் போல. பின்ன அதான ப்ரொசீஜர். டன். ஸோ இந்தியா ஏஷியா கப் ஸ்குவாடு, சூரியகுமார் யாதவ் கேப்டன். புதுசா வந்து சுப்மன் கில் உள்ள வந்தது மட்டும் இல்லாம வைஸ் கேப்டனா உள்ள வந்திருக்காரு. வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்னு. அடுத்தது அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா செகண்ட் விக்கெட் கீப்பர்னு அசியூம் பண்ணிக்கலாம். அக்சர் பட்டேல், ரிங்கு சிங் இருப்பாரா இல்லையான்னு யோசிச்சிருந்தோம், இருக்காரு. குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா செல்லப்பிள்ளை, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி. இதான் 15 மெம்பர் ஸ்குவாட் பீடா. இது போக அவங்க 5 பேர் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 பேர் வந்து பிரசீத், வாஷிங்டன் சுந்தர், இன்னொரு சின்ன பிள்ளையான ரியான் பராக், துருவ் ஜூரல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். இப்ப செலக்ட் ஆயிருக்கிற 15 பேரும் சரி, அந்த ரிசர்வ்ஸ் ஸ்டாண்ட் பைஸ் நீங்க படிச்சவங்களும் சரி, கிரிக்கெட் ஆட தெரியாதவங்க கிடையாது. சோ இதுல என்ன வருத்தம்னா, someone who really deserves they have missed out. அதுதான் ஆர்கியூமெண்ட் ஒழிய, இவெல்லாம் எப்படி உள்ள வந்திருக்கான் அப்படின்னு யாரையும் வந்து கரெக்ட். சேதப்படு இல்லையா? உண்டா இல்லையா? இப்ப இருக்கிற எல்லாருமே வந்து they have got something special. that is the reason they have been selected to be here. ஆனா அந்த சம்திங் ஸ்பெஷலை தவிர ஒரு ஜெனுவன் கேசஸ் இதுக்கு மேல நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு இந்த வருத்தப்படுற இந்த ஜெனுவன் கேசஸை பத்தி தான் சொல்லணும். அதாவது நான் முதல்ல ஒரு ஸ்குவாட் சொன்னேன், அதுக்கப்புறம் நீங்க திலக் வர்மாவை சொன்னோடனே என்னோட ஸ்குவாடை நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படிதான் இருக்கும், நீங்க சொல்றதா கரெக்ட், திலக் வர்மா தான் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப இந்த பிளேயிங் லெவன் வந்து இப்ப நானும் சரி நீங்களும் சரி ஒன்னு ஒத்துக்கிட்டோம். அதாவது சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா வில் பி த டாப் 3. நம்பர் 4 வில் பி சூரியகுமார் யாதவ். இந்த டாப் 4 வந்துட்டு நீங்க சொன்னதும் சரி நான் சொன்னதும் சரி ஒத்து போச்சு. இப்ப இவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்மளோட இதுபடி KL ராகுல் ஏன் இருக்கணும் நான் சொன்னேன்னா, ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சஞ்சு சாம்சன் டு ஓபன் த பேட்டிங். ஸோ சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் விக்கெட் கீப்பர் should be someone who bats at top of the order அப்படிங்கிற ஒரு இதுல KL ராகுல சொன்னோம். இப்ப இவங்க ஜித்தேஷ் சர்மாவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஜித்தேஷ் சர்மா டிட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். டஸ் நாட் கொஸ்டின் அபவுட் இஸ் இன்க்ளூஷன் அட்டால், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இவங்க பிளேயிங் லெவன் எப்படி போவாங்கன்னு நான் சொல்றேன், அது கரெக்டா இருக்குமா இல்ல மிஸ் ஆகுமான்னு நீங்க சொல்லுங்க. அபிஷேக் சர்மா ம். இஸ் கோயிங் டு ஓபன் வித் வந்தா ராஜாவா தான் வருவேன்னு ஒரு கரெக்டான இன்ட்ரோடக்ஷன் நீங்க சொன்ன சுப்மான் கில். இதுக்கு மேல அவரை வெளியில உட்காந்து வைக்க முடியாது. வைஸ் கேப்டன் வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி திலக் வர்மா. திலக் வர்மாவையும் நீங்க சொல்ற அந்த இதுல தான் எடுத்திருக்காங்க. எஸ் டன் எக்ஸப்ஷனலி வெல் ஃபார் இந்தியா அண்ட் இட் டிட் வெல் இன் த லேட்டர் ஸ்டேஜஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். கேனாட் பி இக்னோர் ஃப்ரம் த பிளேயிங் லோன் பீங் எ லெஃப்ட் ஹேண்டர். ஸோ நம்பர் 3, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்பர் 4 வந்துட்டு ஸ்கையு, 5 எதிர்பார்த்த மாதிரி பாண்டியா. இப்ப 6 வந்து உங்களுக்கு ரிங்கு சிங் தான் ஆடி ஆகணும், வேற வழி கிடையாது. 7 இஸ் கோயிங் டு பி ஜிதேஷ் சர்மா, ஃபாலோட் பை அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஹர்ஷதீப் சிங். இதுல வெளியில யார் உட்காருவாங்க வேற வழியே இல்லாம அப்படின்னா, இப்ப சஞ்சு சாம்சன் வெளியில உட்காந்துதான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு இப்ப கில்லு வந்து கீழே ஆட முடியாது. அன்பார்ச்சுனேட்லி கில்லு கீழே ஆட முடியாது. அதுக்கப்புறம் சிவம் தூபே அண்ட் ரிங்கு சிங், அதுக்கு 2 ஸ்பாட் தேவையில்லை. 2 ஸ்பாட் எடுத்திருக்காங்க. அந்த ரிங்கு சிங்க்கு பேக்கப் சிவம் தூபே. அதுக்கப்புறம் நீங்க சொல்லிட்டீங்க அர்ஷித் ராணா இல்லாம டீமே கிடையாதுன்னு சொன்னீங்க. பிரசித் கிருஷ்ணா வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க சொன்னீங்க, நீங்க சொல்றது கரெக்ட் பீடா, உங்களுக்கு கிரிக்கெட்டை தவிர மத்த ஒரு சில இதெல்லாம் விஷயம் உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றதை கேளு தம்பி. நீங்க ஹர்ஷித் ராணா இருக்காரு, கண்டிப்பா 3 சீமர்ஸ் மேல உள்ள போக மாட்டாங்க துபாயில. நல்லா ஹர்ஷித் ராணா வெளியில உட்காந்து வைப்பாரு. இப்ப இவங்க எடுத்திருக்கிற காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா, 3வது ஸ்பின்னரை எப்படி ஆட முடியும்னு. ஏன்னா வருண் சக்கரவர்த்தியும் சரி குல்தீப் யாதவும் சரி தே கான் பேட். அதனால இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சாம்பியன்ஸ் டிராஃபில என்ன ரூட் எடுத்தாங்களோ அந்த மாதிரி ஹர்ஷதீப் சிங்கை உட்காந்து வச்சுட்டு குல்தீப் யாதவ் ஆடிட்டு 2 ஃபாஸ்ட் போலர், இட் இஸ் கோயிங் டு பி ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியா. மித்த 3 ஸ்பின்னரை வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்ப நான் சொல்றது நீங்க இந்த பிளேயிங்ல ஒண்ணு ஒத்துக்கிறீங்களா இல்ல வேற அக்சர் ஏதாவது? நீங்க உங்க லெவல்ல இல்லைன்னு நினைக்கிறேன் பீரா. அக்சர் அக்ஷர் தான் சொன்னேனே, அக்ஷர் எப்படி சொல்லாம சொன்னீங்களா? இருப்பேன். ஓகே. ஓகே, டன் டன். அக்ஷர் தான் உங்களுக்கு நம்பர் 8. திருப்பி படிச்சிடுறேன் ஆ. பாருங்க. அபிஷேக் சர்மா, கில், திலக் வர்மா, ஸ்கை, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, ஹர்ஷதீப்.
இந்த ஹர்ஷதீப்பா குல்தீப்பா இதுதான் கணக்கே ஒழிய இப்ப நான் சொல்றேன் இந்த வெளியே இருக்கிற 4 பேரு இல்ல போயிடா இவருக்கு பதிலா இவர் வர முடியுமா அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? நம்பர் 1 சஞ்சு சாம்சன், 2வது இல்ல, தூபே, 3வது ஹர்ஷித் ராணா. ம் அது ஓகே. நான் வந்து சஞ்சு ஜிதேஷ்க்கு பதிலா ஆடிடுவாருன்னு நினைக்கிறேன். ஒன் டவுன் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க ஒன் டவுன் வந்தீங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு என்ன ஆகும்? சரி, சூரியகுமார் யாதவ் எப்ப ஆடுவீங்க? அதான் டூ டவுன் தான் வருவாரு அவரு. அப்ப அப்படிதான் திலக் அவங்க பண்ண வர்மா, போறாங்க. அப்ப திலக் வர்மாவை எப்ப ஆடுவீங்க? திலக் வர்மா திருப்பி அதுக்கு தான் அவர் மும்பை இந்தியன்ஸ் கீழே விளையாண்டாரு இந்த சீசன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதுதான். ஏன்னா வந்து இப்படி அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதனால கில்ல வந்து மிடில் ஆர்டர்ல ரோல் வேகன்சி இருக்குன்றனால எல்லாம் ஒரு டவுன் கீழே போவாங்க. சஞ்சு தான் அந்த ஒரு பேட்டி இப்ப கொடுத்திருந்தாரு எப்படிடா, இந்த மாதிரி அவரு 2 டக் அவுட் ஆனப்ப சொன்னாராம் கம்பீர், 20 வாட்டி டக் அவுட் ஆனா உன்னை டிராப் பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்கன்னு. அப்படி இருக்கும்போது சஞ்சுவோ இல்ல கில்லோ ஒருத்தர் ஒன் டவுன் ஆட போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் ஜிதேஷ் ஆட சொல்றேன். மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு இது யார் பிளேஸ்ல அவர் உள்ள வரணும்னா ரிங்கு பிளேஸ்ல சஞ்சு உள்ள வரணும். ஐ எம் a பிக் ஃபேன் ஆஃப் சஞ்சு. ஜிதேஷ் அதுல பிளேஸ்ல, ஆர் ஆர் ஜிதேஷோட பேச வரணும். ஜிதேஷ் இப்ப பிளேஸ்ல. இப்ப இவங்க எப்படி இப்ப நீங்க சொல்ற மாதிரி எப்படி போகணும்னா இப்ப அபிஷேக்கும் கில்லும் ஓபன் பண்ணிட்டு நம்பர் 3 உங்களுக்கு சஞ்சு வந்தாருன்னா, இல்லன்னா எப்படி தெரியுமா பண்ணுவாங்க அவங்க? நம்பர் 3 திலக்க இறக்கிட்டு நம்பர் 4 ஸ்கையை இறக்கிட்டு சஞ்சுவுக்கு பினிஷர் ரோல் கொடுத்துருவாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி, பாரு நீ டாப் 3ல ஆட மாட்டேன், ஓகே, உனக்கு வந்து மிடில் ஆர்டர் இல்ல பினிஷர் ரோல் தான் கொடுப்போம், உனக்கு ஓகேவா? இப்ப நீங்க ஒரு சஞ்சு சாம்சன், நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன், ஃபோன் பண்ணிட்டு இங்க பாருப்பா, இதுதான் அவைலபிலிட்டி இருக்கு, இஷ்டம் இருந்தா நீ வந்து ஸ்குவாடுக்கு வா, இல்லைன்னா எனக்கு வேற வழி கிடையாதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் முடியாது, நான் டாப் 3 தான் ஆடுவேன்னு சொல்லுவீங்களா? உங்களால சொல்ல முடியாது. ஸோ தேர் இஸ் அ வெரி குட் சான்ஸ் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஜித்தேஷ் ஆடல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? சஞ்சு சஞ்சு சாம்சன் இஸ் கோயிங் டு பேட் ஆஃப்டர் சூரியகுமார் யாதவ். தட் இஸ் நம்பர் 5. சஞ்சு சாம்சன் ஆஃப் லேட்டு ராஜஸ்தானுக்கு ஓப்பனிங் ஆடலைன்னாலும் இந்த சீசனை தவிர நம்பர் 3 தான் ஆடி இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு 2 செஞ்சுரி அவர் அடிச்சதும் ஓப்பனிங் த பேட்டிங்க. அதே மாதிரி உங்களுக்கு திலக் வர்மா சக்சஸ் ஹஸ் கம் அட் நம்பர் 3. இப்ப நீங்க வந்து கில்ல எடுத்துட்டு வந்திருக்கீங்க. கில்ல ஸ்கோர் 650 ரன்ஸ் இன் ஐபிஎல். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் கில்ஸ் செலக்ஷன். இப்ப கில்லு வந்ததுனால உங்களுக்கு என்னாச்சு? பேட்டிங் ஆர்டர் கம்ப்ளீட்டா குளறுபடி ஆயிடுச்சு. ஐ எம் நாட் சேயிங் என்ன பேசிஸ்ல நீங்க கில்ல கொண்டு வருவீங்க. அப்ப வியூவர்ஸ் கேட்பாங்க, என்ன சார் நீங்க 650 ரன் அடிச்ச கில்ல பத்தி சொல்றீங்க, அப்ப 750 அடிச்ச சாய் சுதர்ஷனு அப்படின்னு கேட்டா அதுக்கு எனக்கு பதில் இல்ல. ஏன்னா எனக்கு முன்னாடியே தெரியும் சாய் சுதர்ஷன் வரமாட்டாரு அப்படின்னு. ஆனா எனக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்பாட் ஆஃப் வேர்ல்ட் கப் வின்னிங் ஸ்குவாட், அவருக்கு இடம் இல்ல. இப்ப கேஎல் ராகுல் தேவ் கான் ஃபார் ஜிதேஷ் சர்மா அந்த டாப் 3ல வந்துட்டு அவங்க தே ஹவ் ஃபவுண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி தி டாப் 3 போது கேஎல் ராகுல் பினிஷர் ரோல் எல்லாம் பண்ண முடியாது. இங்க ஓடிஏல வேற விஷயம், இங்க வேற விஷயம். பட் அன்பார்ச்சுனேட்லி பாவம், ஆனா வந்துட்டு அவரு இது பண்ணிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி சஞ்சு ஜிதேஷுக்கு பதிலா ஆடணும்னா இந்த ஒரு குளறுபடி நடக்கும். இந்த குளறுபடி நடந்து இந்த பேட்டிங் ஆர்டர் ஸ்டேபிளா இருக்குமா? தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, கில் அண்ட் அபிஷேக் டு ஓப்பன். இவங்க லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனா இவங்க திலக் அனுப்புவாங்க, ரைட் ஹேண்டர் அவுட் ஆனா சஞ்சு அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹர்திக், இது ஸ்கை, ஹர்திக், ரிங்கு, இது 7 ஆயிருச்சு. அக்சர் 8. அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 வந்து பும்ரா, ஹர்ஷதீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இல்லாட்டி உங்க ஹர்ஷதீப்பை டிராப் பண்ணிட்டு குல்தீப் எடுத்துட்டு நீங்க சொல்ற மாதிரி ஹர்திக்கோட வச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிரியா. அதாவது நான் சொல்றேனே, நீங்க கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறீங்க, விச் இஸ் டோட்டலி அக்செப்டபிள் அண்ட் அக்ரீட். ஐ அம் நாட் கோயிங் டு டிபேட் ஆன் தட். உங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? என்னோட கேள்வி, அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் ஹஸ் டன் எக்ஸப்ஷனலி வெல். இதுல வந்து ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எதா பேசினாலும் ஹானஸ்டா பேசணும். கம்பேர்டு திலக் வர்மாஸ் பர்ஃபார்மன்ஸ், கம்பேர்டு சஞ்சு சர்மாஸ் சாம்சன்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அபிஷேக் சர்மாஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் த வீக்கஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். if you see the consistency, ஜிம்பாப்வேல போய் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. நான் ஃபேன் ஆஃப் அபிஷேக் சர்மா இல்லைன்னு சொல்ல. when you see the performance, when you see the consistency for India na, திலக் வர்மா and சஞ்சு சாம்சன் have done more than அபிஷேக் சர்மா. அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண சஞ்சு சாம்சனையும் திலக் வர்மாவையும் அந்த பொசிஷன்ல இருந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஹவ் தாட் அபவுட் அபிஷேக் சர்மா ஹியர், இஃப் ஐ எம் டாக்கிங் சென்ஸ் டு யூ. ஆமா.
சோ அது அத வந்து அபிஷேக் தான், அதான் நானே எதிர்பார்க்கிறேன் ஆக்சுவலா. நான் இப்படி அபிஷேக் உட்கார வச்சிடலாம், பட் தென் அவங்க லெஃப்ட் ஹேண்டரா பார்ப்பாங்க, ரைட் லெஃப்டா பார்த்துட்டு இருப்பாங்க. அது பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னைக்கு பிரஷர்ல கூட அகர்கர் சொல்லியிருக்காரு, அபிஷேக் சர்மாவை ஏன் ஜெய்ஸ்வாலுக்கு பதிலா பிக் பண்ணோம்னா அவர் கொஞ்சம் பவுலிங்கும் போடுவார் தேவைப்பட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேரையா bowling போடணும், எத்தனை பேரையா பேட்டிங் ஆடணும், ஒரு இப்ப நியாயமே நம்ம இல்லையே. சொல்ற லெவல்ல கரெக்டா 5 பேர் தானே வருது. அக்சர், குல்தீப், ஹர்ஷ்தீப், பும்ரா, வருண் சக்கரவர்த்தி 4, ஹர்திக் ஒன்னு 5. கரெக்டா 5 போல தான் இருக்காங்க நம்ம சொல்றதுல. அந்த மாதிரி நீங்க எடுத்திருக்கீங்க டீம், நீங்க எடுத்திருக்கிற டீம் அந்த மாதிரி இருக்கு. இப்ப ரிங்கு சிங் ஸ்லாட்டட் அட் நம்பர் 6. அவர் பண்ற அந்த ஒரு வேலையை உங்களுக்கு வந்து டோன்ட் யூ திங்க் வாஷிங்டன் சுந்தர் கேன் டூ? தட் இஸ் a question I'm asking, considering India's strong top 4. அப்போ உங்களுக்கு 6வது போலர் ஈஸியா வந்திருக்கும். அப்படி பார்த்தா நான் என்ன சொல்லுவேன், திலக் வர்மா கேன் ஆல்சோ bowl an over, அபிஷேக் சர்மா கேன் bowl an over. திலக் இப்ப வர்மா கேன் அபிஷேக் ஆல்சோ. பவுலிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. அபிஷேக் கொஞ்சம் பவுலிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இப்ப இவ்வளவு டிஸ்கஷன், இவ்வளவு கன்ஃபியூஷன், மாத்தி மாத்தி பேட்டிங் ஆர்டர் எதனால வருது? ஒரு பிளேயர் செலக்ஷன்னால உனக்கு வருது. திருப்பியும் சொல்றேன், ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தட் பிளேயர். ஓகே, 650 ரன் நீங்க ஐபிஎல் அடிச்சிருக்கீங்கன்னா, ஐபிஎல் 650 ரன் சூப்பர் மார்க்கெட்ல வாங்க முடியாது, கஷ்டப்பட்டு அடிக்கணும். he has batted exceptionally well. இன்னொரு ஸ்டாட் உங்களுக்கு கொடுக்குறேன். 2024 வேர்ல்டு கப்ல இருந்து T20ல உங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட்னு பாத்தீங்கன்னா, கில்லோட ஸ்ட்ரைக் ரேட் 130, அபிஷேக் சர்மா இஸ் மோர் தென் 160, சஞ்சு சாம்சன் இஸ் மோர் தென் 160, திலக் வர்மா இஸ் மோர் தென் 160. கில்லோட ஸ்ட்ரைக் ரேட் சின்ஸ் 2020 வேர்ல்ட் கப் இஸ் 130, பட் he has scored his runs. இப்ப என்ன அவங்க சொல்லுவாங்கன்னா, சாய் சுதர்ஷன் பவர் ஹிட்டர் இல்லன்னுவாங்க. ஓகே, they will tell that we have to accept that Sai Sudarshan is not a power hitter. But when you see that there, உங்களுக்கு வந்து Sai Sudarshan has won the orange cap, scored more runs than anyone. If in that case, if you say that Sai Sudarshan has been ignored just because he doesn't have the power hitting capacity, then unfortunately there should be a question mark in Gill's inclusion also. இப்ப இவங்க எப்படி யோசிக்கிறாங்க, கில்ல வந்து ஒரு போஸ்டர் பாயா பாக்குறாங்க. I won't be surprised if Gill is going to be announced as a ODI captain as well. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்படியே வளர்த்துட்டு வந்து சூரியகுமார் யாதவ் 34 35 இன்னொரு வருஷம் அந்த T20 வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே கம்ப்ளீட்டா யங்ஸ்டர்ஸ் நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு, இல்ல T20லயும் கேப்டனா பண்ணணும்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். திருப்பியும் சொல்றேன், ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் திஸ். கில்ஸ் கேப்டன்சி வில் இம்ப்ரூவ், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. குவாலிட்டி பிளேயர், இஸ் டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர், இஸ் a கன்சிஸ்டன்ட் பிளேயர். பட் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க பர்ஃபார்மன்சஸ் அது இதுன்னு போனீங்கன்னா, இப்ப நீங்க ஆரஞ்சு கேப் வாங்கினவரும் ஸ்குவாட்ல இல்ல, பர்பிள் கேப் வாங்கினவரும் ஸ்குவாட்ல இல்ல. அப்புறம் நான் என்ன கேக்குறேன்னா, அகைன் இப்ப திருப்பி அதான் சொல்றேன், எவ்ரி பிளேயர் who have been selected here have done phenomenally well. They've created a reputation for themselves to be here. Shivam Dube's season with Chennai Super Kings, Chennai Super Kings ஓட கேம்பெயின் டீரெயில் ஆனதுக்கு காரணமே அவரோட ஃபார்ம் தான். அந்த நம்பர் 4ல வந்து நொறுக்குவார் அவரு. இந்த வருஷம் அவர் அரைவே ஆகல. ஆனா டு பி ஃபேர், he was playing with an injury period. அதான் அது கரெக்ட் தான், பட் அன்பார்ச்சுனேட்லி அது ஒரு ரீசன் தான். அதான் ஒரு முக்கியமான ரீசன்ல ஒண்ணு. நீங்க பட் அவர் சொல்றத இதுவும் இருந்தது இல்ல, இன்ஜுரி இருந்தது. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். இந்த ரீசனை நீங்க கேன் யூ டெல் டு சம்மன் லைக் ஸ்ரேயாஸ் ஐயர்? அவர் இன்ஜுரியோட ஆடினாரு. சிவம் தூபே இன்ஜுரியோட ஆடி 350 ரன் அடிச்சாரு, பாவம் அதனால செலக்ஷன் கொடுத்தேன், யுவர் சான்ஸ் வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்ட் தான். கரெக்டா இல்லையா? தூபே நானும் வந்து சர்ப்ரைஸ் தான். நம்ம 2 பேருமே தூபே வரமாட்டாருன்னு தான் சொன்னோம் நம்ம இது பண்ணும்போது. தூபே வந்து சர்ப்ரைசிங் இன்க்ளூஷன் தான். அதுக்கப்புறம் ரிங்கு சிங், ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ரிங்கு சிங். ஓகே, ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர் அண்ட் ஹஸ் அரைவ்டு. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, இப்ப ரிங்கு சிங்ஸ் பர்ஃபார்மன்சஸ் வித் இந்தியா ஆஃப் லேட் ஹஸ் ஆல்சோ நாட் பீன் அப் டு த மார்க் சின்ஸ் ஐபிஎல். அது ஐபிஎல்ல ஒரு அடி, அந்த டீமே ஒரு அடி வாங்கிச்சு. அதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்சஸும் இதுவா இல்ல அப்படிங்கும் போது, இப்ப நான் என்ன சொல்றேன், தென் இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி ஒரு ஆளு நீங்க வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஒரு காரணம் சொல்லி அவருக்கு சான்ஸ் கொடுக்கல, T20ல ஒரு காரணம் சொல்லி சான்ஸ் கொடுக்கல, அதுக்கப்புறம் ஓடிஏல இவோட வான் த பெஞ்ச் ஹேட் நாட் விராட் கோலி காட் இன்ஜூர்டு, ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதுல பர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் பர்ஃபார்ம் பண்ணி ஸ்டெப்ட் இஸ் பிளேஸ் இந்த ஓடிஏ சைடு. எனக்கு ஒண்ணுமே புரியல, why a guy like Shreyas Iyer is being treated like that. எனக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். பிரசித் கிருஷ்ணா இஸ் a purple cap holder. நிதிஷ் ராணா திருப்பியும் சொல்றேன், இஸ் a genuine wicket taker and he has delivered. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அர்ஷித் ராணா இப்போ வந்துட்டு இப்ப அந்த கேள்வியை நீங்க பாத்தீங்கன்னா, 27 விக்கெட் எடுத்த பிரசித் கிருஷ்ணாவும் ஜெனுவன் விக்கெட் டேக்கர் தானே.
நான் கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே உங்களுக்கு? அண்ட் வாட் இஸ் த போனஸ் யூ கெட் ஆர் வாட் இஸ் த இன்சென்டிவ் யூ கெட் பீயிங் தி என்ன சொல்றது பர்பிள் கேப் ஹோல்டர் சேயிங் தட் ரஷித் ராணா இஸ் ஜெனுவன் விக்கெட் டேக்கர்? எனக்கு அது ஒண்ணுமே புரியலையா? அண்ட் இஸ் ஆல்சோ ஜெனுவன்லி குவிக். கேன் பால் 140. பிரசித் கேன் பால் 140. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சாய் சுதர்ஷனோட எக்ஸ்க்ளூஷன் ரீசன் கொடுத்தாச்சு, கேஎல் ராவோட எக்ஸ்க்ளூஷன் ரீசன் கொடுத்தாச்சு. பட் பிரசீத் கிருஷ்ணா அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இவங்களோட எக்ஸ்க்ளூஷன் எனக்கு புரியவே இல்லை. அலாங் வித் யசஸ்வி ஜெய்ஸ்வால், இந்த 3 பேருக்கும் ஐ டோன்ட் சி எனி கைண்ட் ஆஃப் யூனோ என்ன சொல்றது ஆறுதல் ஆர் எனி கைண்ட் ஆஃப் காரணம் will really justify these 3 players exclusion. That is யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் இவரு இன்னொருத்தர் விடுறேனே யார் அது? ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன், ஸ்ரேயாஸ் ஐயர். இல்ல ஸ்ரேயஸ் ஐயர், பிரசீத், அதுக்கப்புறம் யசஸ்வி ஜெய்ஸ்வால். இந்த 3 பேருக்கும் சாய் சுதர்ஷனும் சொன்னீங்க. சாய் சுதர்ஷனுக்காவது ஒரு ரீசன் கொடுக்குறான்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு ரீசனை கொடுக்க முடியாது. ஒரு பவர் ஹீட்டரு அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்து இதுவா இருக்கும், அங்க ஆடுவாரா ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். யசஸ்வி ஜெய்ஸ்வால் சொல்ல முடியாது, ஒரு நொறுக்கிற ஆளு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு நீங்க சொல்ல முடியாது வெரி குட் பிளேயர் ஆஃப் போத் ஸ்பின் அண்ட் பேஸ் கமிங் அட் நம்பர் 4 நம்பர் 5, அது சொல்ல முடியாது. பிரசித் கிருஷ்ணா ஆரஞ்ச் பர்பிள் கேப் பின்னர் சொல்ல முடியாது. இந்த 3 பேருக்கும் நீங்க எந்த ரீசனும் சொல்ல முடியாது. பட் வி கேன் ஒன்லி விஷ் தம் குட் லக். எனக்கு என்னன்னா இந்த டீம் அவ்வளவு வீக்கெல்லாம் கிடையாது. ஏசியா கப் ஜெயிச்சிருவாங்க, ஒன்னும் பெரிய சேலஞ்ச் எல்லாம் கிடையாது. பாகிஸ்தான் அடிச்சிருவாங்க, ஸ்ரீலங்கா வில் கம்பீட், தே வில் பீட் them. ஆப்கானிஸ்தான் இஸ் a very very good side but always a weak side when it comes to battingன்றதுனால இந்தியா will win the world cup. பட் இந்த 3 பிளேயருக்கும் வந்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஆமா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நான் சொல்றேன். ஜெய்ஸ்வாலுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அபிஷேக் சர்மாவுக்கு பவுலிங் போட முடியும், ஜெய்ஸ்வாலால பவுலிங் போட முடியாது அப்படின்னு. ஒண்ணு. அடுத்து சாய் சுதர்ஷன் நீங்க சொன்னதா சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் அ பவர் ஹிட்டர்னு சொல்லி முடிச்சிருவாங்க. 3வது வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ஆல்ரெடி அந்த அவர் ஆடின நம்பர் 3ல நிறைய இருக்காங்க. கில்லு, சஞ்சு, இவங்கள இப்ப இருக்கிறவங்க ஸ்குவாடுக்குள்ள இருக்கவங்களுக்கு அடிதடி. ஸ்கை ரைட் ஹேண்டர் 3 பேர் இருக்காங்க. ஸ்கை, சஞ்சு ஆல்ரெடி, இப்ப கில்ல வேற சேர்த்துட்டாங்க. டாஸ் அப் பிட்வீன் கில் ஆர் ஸ்ரேயாஸ். இவர் வந்து ஆல்ரெடி உங்க கேப்டன்சி கேண்டிடேட்டா பாக்குறாங்க, போஸ்டர் பாயா பாக்குறாங்க. சோ அது ஒண்ணு. பிரசீத் வர்சஸ் ஹர்ஷித்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஹர்ஷித் கேன் ஆல்சோ பேட், கடைசியில் வந்து 2 6 அடிப்பாரு அப்படின்னு சொல்லி பிரசீத் கணக்க முடிச்சிருவாங்க. அதாவது நீங்க தான் சொன்னீங்களா டேட்டா பத்தி தோனி ஒன்னு சொல்லியிருக்காரு, டேட்டா வந்து நம்ம எப்படி வேணா இன்டர்பிரேட் பண்ணலாம் நம்ம இதுக்குன்ற மாதிரி தான். தீஸ் திங்ஸ் ஆர் ஆல் சப்ஜெக்டிவ் ஃபீடா, எப்படி வேணாலும் சொல்லலாம். பூன்னு சொல்லலாம், பொய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அதனால எப்படி வேணாலும் ஜஸ்டிஃபை பண்ணலாம். அதான் நான் சொல்றேனே, ஐ வில் ஒன்லி விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த டீம்ஸ். ஒரு விஷயத்துல நான் என்ன சந்தோஷப்படுறேன்னா, they have just retained Rinku Singh to say that look, we find something special in you, we are going to give you another go. சிவம் துபையும் they are rating him, அதனால give him another go. அதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது. அர்ச்சித் ராணா நான் திருப்பியும் சொல்றேன், பிரசீத் கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்கும்போது ஐ வுட் ரியலி கம் அண்ட் கொஸ்டின் த செலக்ஷன் ஆஃப் ஹர்ஷித் ராணா. பட் இட்ஸ் நாட் பேட், இஸ் டெலிவர்ட். அப்ப பவுலிங் போட்டாலும் அவர் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த இதுல வந்து அவரை எடுத்திருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கில்லுக்கு நான் சொல்ற ரீசன் நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அப்புறம் ஆல் ஃபார்மேட் பிளேயர்யா, அவர் வந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியல். விராட் கோலியை நாங்க எப்படி பார்த்தோமோ சின்ன வயசுல 3 ஃபார்மேட்டையும் இந்தியாவை தூக்கி நிறுத்தணும்னு, அதை வந்து we are expecting it from Gill. பாட்டம் லைன் நோ மோர் கொஸ்டின்ஸ் இருக்காங்க. we should only wish all the very best. நம்மளோட நோக்கம் என்ன சார்? we will always stand for the right thing to the best way possible. இவங்களாம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு இதுதான். but we are not criticizing the selectors. India has got enough fuel in the tank to go on and win the Asia Cup. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா விராக், செம டீம், இது சூப்பர் டீம் தான். நம்ம என்னென்ன வேற ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோமே தவிர, டீம் ரொம்ப ரொம்ப நல்ல டீம் தான், சாம்பியன்ஷிப் வின்னிங் டீம் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதான் சொல்லல, இப்ப நமக்கு இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு 3 டீம் எடுக்கலாம், நல்ல டீம். பட் தென் இவங்க இதுதான் அப்படிங்கிறப்ப நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும், சப்ஜெக்டிவா தான் இருக்கும். அதர்ஸ் வில் ஃபீல் இதுதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் ஹெல்ப்லெஸ், அது தேங்க்லெஸ் ஜாப் தான். இப்போ செலக்டர்ஸ் வந்து யார் எடுத்தாலும் வந்து குற்றம் சொல்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். இவங்களை எடுத்தா ஏன் இவங்களை எடுக்கல, இப்போ ஜெய்ஸ்வால் எடுத்தா ஏன் கில் எடுக்கலன்னு கேட்பாங்க, இப்போ கில் எடுத்தா ஏன் ஜெய்ஸ்வால் எடுக்கலன்னு கேட்பாங்க. அந்த உலகம் தான் நம்ம உலகம், நம்மளும் இதுதான். பட் தென் இட்ஸ் ஜஸ்ட் எல்லா ஆப்ஷன்ஸும் கெட்டிங் டிஸ்கஸ் தான். பட் தென் டீம் அஸ் இட்ஸ் லுக்கிங் வெரி குட் பீரியட். இதுதான். இன்னொரு பாயிண்ட் ஒன்னே ஒன்று நான் கேட்குறேன். ஹர்திக் பாண்டியா அவர் வந்து கேப்டன் பார்த்தாங்க ஒயிட் பால்ல. ஆஃப்டர் கம்பீர் ஹஸ் கம், கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஹஸ் பீன் புஷ் டு த கார்னர் தான் நான் சொல்லுவேன். சைட்லைனுங்கிற வார்த்தையை கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து வைஸ் கேப்டன் கூட இப்போ கிடையாது, எந்த லீடர்ஷிப் இதுவுமே அவருக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க.
அவருக்கு வந்து அவர் யூட்டிலிட்டியுமே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே தான் போகுது. அவர் எப்படி யூஸ் பண்ற விதத்தை நான் டிவியில பார்த்த வரைக்கும் சொல்றேன். சம்திங் ஐ சி தட் இஸ் நாட் பீங் லுக்ட் அப் அஸ் மோஸ்ட் வாண்டட். அவருக்கு வந்து லைக்ஸ் டு பி தட் மோஸ்ட் வாண்டட் கை. பட் இவங்க ஒரு பக்கம் வந்து ஸ்டார் கல்ச்சர்லாம் எண்ட் பண்ணும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹர்திக்கோட ரோல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போறதை நான் பாக்குறேன் பீடர். கரெக்டா தான் சொல்றீங்க நீங்க. பிகாஸ் அவரோட அவரோட கேப்டன்சில இந்தியா டிடன்ட் டு தட் பேட். அதனால வந்துட்டு இப்ப நீங்க கில்ல வந்து வைஸ் கேப்டனா அவங்க எடுத்துட்டு வராங்க அப்படின்னு, ஒரு பக்கம் அக்ஷர் பட்டேலுக்கும் அந்த வைஸ் கேப்டன்சி இதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்படிங்கும் போது இவரு வந்து அந்த லீடர்ஷிப் ரோல் சீன்லயே இல்ல அவரு. அதனால வந்துட்டு இன்னொன்னும் பாத்தீங்கன்னா அவரோட வே தே ஆர் யூசிங் வர போலிங்கும் வந்து நிறைய வந்து 4 ஓவர் கோட்டா அவர் முடிக்கிறதும் கிடையாது. பேட்டிங் வந்து சான்ஸ் கிடைச்சா அவரை டிமோட் பண்ணிடுறாங்க அக்ஷர் பட்டேல்லாம் முன்னாடி இறக்கி. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஐ ரேட் ஹர்திக் பாண்டியா as a 2-in-1 கிரிக்கெட்டர். பட் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஃபைனலி யூ ஹவ் டு நோ தட் யூ ஆர் நாட் இன் த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் when it comes to leadership role போது யூ ஷுட் மூவ் ஆன் அண்ட் ட்ரைஸ் டு see how best you can contribute whatever opportunity gets. இல்ல அப்படின்னா there is a chance that he might lose his place. ஒன்னே ஒண்ணு என்னன்னா அவரை சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் அதுக்காக தான் ப்ராஜெக்ட் நிதிஷ்குமார் ரெட்டி வந்துச்சு. அது அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரினால அந்த ப்ராஜெக்ட் அப்படியே நிக்குது. அந்த ப்ராஜெக்ட் ரீஸ்டார்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். வந்துச்சு சார். பட் ஐ ஸ்டில் டோன்ட் சி இன் T20 கிரிக்கெட் நிதிஷ் ரெட்டி ரைட் நவ கேன் சேலஞ்ச் தி கிளாஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியா அப்படின்றது என்னோட இது. அது வந்து உங்களுடைய கிரிக்கெட் ஒப்பீனியன் அது. அப்ப இப்ப அர்ஷித் ராணா நீங்க எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி சொல்றீங்க. நான் சொல்றதை கேளு, அவசரப்படாதன்றீங்க. அது ஹர்திக் பாண்டியா லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் பீடா. நீங்க சொல்றதுதான். அவர் வந்து டேலண்ட் வைஸ் ஐ திங்க் எங்கேயோ இருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி கம்பேர் நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் வண்டர்ஃபுல் டேலண்ட். பட் தென் பேட்டிங் வைஸ் பவுலிங் வைஸ் பிரஷரை டெலிவர் பண்றது லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே ஹர்திக் சம்வேர் எல்ஸ். பட் அவருக்கு வந்து ஒரு ஹர்திக் வேற ஒரு 2.0 கொண்டு வரணும் இன்னொருத்தரை வச்சு அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப நாள் நடந்துட்டு தான் இருக்கு. முக்கியமான பாட்டு நிதிஷ் ரெட்டி இல்லாட்டி வேற யாராச்சும் அவங்க கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டா ஹர்திக் வில் டோட்டலி பி அவுட் ஆஃப் தி சீன். சரி ஏதோ ஒண்ணு பாப்போம். அதான் நீங்க சொல்லிருக்கீங்களே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் ரெட்டி இஸ் அ வெரி குட் குவாலிட்டி ஆல்ரவுண்டர். பட் அவரு கேன் he ஜஸ்ட் சேலஞ்ச் தி டபுள் டியூட்டி டேலண்ட் ஆஃப் ஹர்திக் பாண்டியா? அது ஃபியூச்சர் தான் சார் பதில் சொல்லணும். ரைட் நவ் ஹர்திக் பாண்டியாக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்படிஷன் இந்த ஷார்ட்டர் ஃபார்மேட் ஒயிட் பால் இந்தியால என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல. உண்மைதான், அது உண்மைதான். ஆனா அது எப்படி எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் நீங்க சொன்னதுதான். டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபுல்லி அக்செப்ட். ஸ்டார்டிங் 11 நம்ம 2 பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்க எப்படி எடுக்கிறாங்க, எந்த ரோல், அவங்க வந்து சஞ்சுவா ஜிதேஷா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து சஞ்சு மிஸ் அவுட் ஜிதேஷ்னு சொன்னீங்க. அப்புறம் இதுவும் பண்ணலான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி அவங்க எந்த ரூட் எடுக்கிறாங்கன்னு. அவங்களும் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஐ ஆல்சோ ஃபீல் அதான் அவங்க பண்ண போறாங்கன்னு. ஸோ பட் சாம்பியன்ஷிப் வின்னிங் டீம் தான் பீடா. இதை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இல்ல, நான் ஐம் 100% கன்வின்ஸ் தட் தே வில் வின் தி ஏஷியா கப். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப எனக்கு என்னன்னா they have to stop the experiments. If someone is saying that I'm going to experiment moving forward to the T20 World Cup, நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னும் 15 மேட்ச் தான் இருக்கும் போது they have to get the team which they feel is going to be the first choice for the T20 World Cup. Give them enough opportunity to make sure that all the loopholes are covered rather than still experimenting until the start of T20 World Cup. செலக்ட் ஆனவங்க எல்லாருமே திறமசாலிங்க, செலக்ட் ஆனவங்க எல்லாருமே ரெப்யூட்டட் பிளேயர்ஸ், செலக்ட் ஆனவங்க எல்லாமே எங்கேயாவது பர்ஃபார்ம் பண்ணி தான் இங்க வந்திருக்காங்க போது விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். Hopefully, if they feel that the few of the players they need to be replaced by other core of players in the T20 World Cup squad, they have to take a decision very quickly at the end of the World Cup who is good enough, who is not good enough அப்படின்னு பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நான் வந்து அவங்க டெஃபினட்டா சாம்பியன்ஷிப் டீம்னு சொல்லியிருக்கீங்க, நீங்களும் அதை தான் ஒத்துக்கிறீங்க. லெட் அஸ் see how it goes. இப்ப பாகிஸ்தான் டீமை பத்தியும் பார்த்துட்டோம். ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அனதர் கண்டெண்டர்ஸ். அதனால வந்து அவங்க டீம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். திஸ் ஃபார்மேட் இஸ் சச் லைக் தட் இந்த சூப்பர் 4 வந்துட்டீங்கன்னா அந்த கேரி ஓவர் பாயிண்ட் டப்புன்னு ஒரு மேட்ச் ஜெயிச்சா எந்த டீம் வேணாலும் ஃபைனல் போலான்றதுனால எப்படி வேணாலும் போகும். ஸோ வி cannot take anyone lightly. So we will next come back and do a squad review of Sri Lanka, Bangladesh and Afghanistan with the very own Octopus once their squads are announced. Until then, thanks a lot and bye-bye.